இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதி கனம் மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனையிலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இருந்தவாறே நம்முடைய இல்லங்களிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு மாலை வேளையிலே ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாம் உங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பாடும்போது ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டு கொண்ட உம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் மகிழ்ந்து களிகூறும்படி செய்வீராக. எங்களை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ரட்சிப்பின் வழியிலே அனுதினமும் நடத்தி தேசத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 552வது பாடலை நாம் பாடுவோம். 552வது பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். தலைகளை தாழ்த்தி
ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழியலைந்து போனோம். உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குதன்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றாதிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தி நீதியும் தெளிந்த புத்தி உணராய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறது உமக்கு சுபாவ லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாங்களாய் சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டராயினும் உருக்கமானவதும் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக வேண்டி கொள்ளுகிறோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரம்பரை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்றுதான் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கூடிய சங்கீதம் 7. சங்கீதம் 7ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் என்னை விட்டு விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளால் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞனின் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி முதித்து என் மகிமை தொழிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்ட உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமான ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களை உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்கள் நாள்தோறும் பாவின் மேல் சின்னம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சன் தலையின் மேல் இறங்கும். சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும்
காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 5 19ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் இன்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரன் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரை காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது, இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் இன்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவரோடு கூட போய் ஜனங்கள் கல்லறிவார் என்று பயந்திருந்தனால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளைவிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு தந்திருந்த பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பாளர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இதை ஆசி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருப்பதாக. அன்பாளர்களே, வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் முக்கியமாக இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அநேக சிறைச்சாலை அனுபவங்களை பார்க்கிறோம். அதிலும் இது முதலாவது சிறைச்சாலை அனுபவத்தை நாம் அப்போஸ்தலர்கள் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் ஆரம்ப வசனமே, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் என்று சொல்லிப்பார். அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அவர்கள் பலனடைந்தார்கள். அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த பயம் எல்லாம் போய்விட்டதை நாம் அறிவோம். அதே போல பயம் நீங்க பெற்றவர்களாக ஒருவேளை சிறைச்சாலையிலே போடுவதையோ அல்லது கிறிஸ்துவுக்காக பல துன்பங்களை அனுபவிப்பதிலேயோ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்குரிய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்று சொல்லலாம். ஏனென்றால்
இன்றைய வேத பகுதி முழுவதுமாக அப்போஸ்தலர்களும் இந்த தெய்வ மனிதர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த முக்கியமாக பேதுரு, சீஷரும் மற்ற அப்போஸ்தலர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனடியாக அவர்கள் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். வசனம் 21 சொல்கிறது, அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பார்களே, சீஷனுடைய வாழ்க்கையில் எதை பிரதானப்படுத்த வேண்டுமோ அதை பிரதானப்படுத்தினதை பார்க்கிறோம். இங்கே 2 பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஒன்று, அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர், ஆலோசனை சங்கத்தார், இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் என்று சொல்லி அடுத்த வாக்கியம் அதே 21ஆம் வசனத்தில் என்ன செய்கிறது சொல்லு. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார். ஒருவேளை அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை பெரிதுபடுத்தவில்லை, எதை பெரிதுபடுத்த வேண்டுமோ அதை பெரிதுபடுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லது எதை பிரசித்தப்படுத்த வேண்டுமோ அதை பிரசித்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் பிரசித்தப்படுத்த வேண்டிய இன்னொரு கூட்ட மக்கள், பிரதான ஆசாரியர், ஆலோசனை சங்கத்தார், இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்கள் எல்லாம் இது எப்படி முடியும், பூட்டிய சிறைச்சாலையிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்று கலக்கமடைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை 24ஆம் வசனத்தில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். அன்பானுடைய விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேத வசனம் என்ன செய்கிறது சொல்கிறது. இவர்கள் விசுவாசித்தார்கள். அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். அதைத்தான் மற்றவர்களுக்கும் சொன்னார்கள். இயேசுவை கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இதே சிறைச்சாலையில் அனுபவத்தில்தான் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் மற்ற அப்போஸ்தலர்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவரும் நம்மை தைரியப்படுத்துகிறவருமாய் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். சீஷர்களும் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருந்ததை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு செய்தி இதிலிருந்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் கீழ்ப்படிய வேண்டியவர்களும் ஊழியம் செய்ய வேண்டியவர்களும் கலக்கமடைகிறார்கள். கலக்கமடைகிறதோடு மாத்திரமல்ல, 28ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்படி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இரத்தப்பழியை அவர்களே கேட்டு என்ன செய்தார்கள், வாங்கி கொண்டார்கள். இன்னொரு சுகமாக்கப்பட அல்லது இரத்தப்பழி என்பது அங்கே ஆண்டவருக்கு கொலை செய்யப்படும் போது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன செய்வதாக இருப்பதாக என்று சொன்னதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களே இரத்தப்பழியை தங்கள் மேலே வாங்கி கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் சொன்னால், எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே அவர்கள் மேல் பழியும் பாவமும் இருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை என்பது அங்கே அப்போஸ்தலர்கள்
கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். உடனடியாக ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். போதகம் பண்ண வேண்டியவர்களும் சாட்சியாக இருக்க வேண்டியவர்களும் அங்கே அதற்கு தடையாக இருந்ததை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம் 29ஆம் வசனத்திலே, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியது அவசியம், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது என்பது அங்கே அவசியம். தேவைப்பட்டால் நாம் அதை செய்ய என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதே போல கர்த்தரை பிரசங்கித்தார்கள், கர்த்தருக்கு சாட்சியாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள் என்று இந்த வேத பகுதியில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்காக நாம் செய்கிறது ஒருபோதும் என்ன செய்யாது? வீணாய் போகாது. அப்படி நாம் கர்த்தருக்காக செய்யும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயமாக நமக்கு உண்டு. ஒரு அடர்ந்த காட்டிலே ஆதிவாசி மக்கள் மாத்திரம் வாழ்கிற ஒரு இடம். அங்கே நல்ல நீரோடைகளும் தண்ணீர் செழிப்புள்ள இடம். அந்த இடத்துல எல்லா காட்டு மிருகங்களும் வசித்து வந்தவன. அந்த தண்ணீரிலே நீர் யானையானது விளையாடி கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய கூட்டமாக வந்திருந்தது. அது தன்னுடைய குட்டிகளோடும் அந்த யானைகள் தண்ணீரிலே விளையாடி கொண்டிருந்தன. திடீரென்று ஒரு ஆச்சரியம் நடைபெற்றது. என்ன என்று சொன்னால், அங்கே இருந்த நீர் யானைகளுடைய குட்டி ஒன்று காணாமல் போய்விட்டது. காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் அது வேறு ஒன்றுமில்லை, அந்த பெரிய யானையினுடைய வாய்க்குள்ளாக அந்த குட்டி போய் என்ன செய்து கொண்டது? உட்கார்ந்து கொண்டது. அப்பொழுது ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது, ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த யானைகள் விளையாடி கொண்டு இருக்கும்போது அங்கே மனித நடமாட்டத்தை அது என்ன செய்கிறது? பார்க்கிறது. ஒருவேளை அந்த ஆதிவாசி மக்கள் அந்த பகுதியிலே அங்கே நடந்து செல்கிறதை இந்த யானை பார்த்தபோது தன்னுடைய வாயை என்று என்ன செய்தது? திறந்து கொண்டது. அது குட்டி அதற்குள்ளே ஒரே குதித்து அங்கே போய் உட்கார்ந்து கொண்டது. ஒரு பாதுகாப்பான இடம். ஒருவேளை அது அவர்கள் கடந்து போன உடனே அது தன்னுடைய வாயை திறந்து அது குட்டியை என்ன செய்தது? வெளியே விட்டது. ஒருவேளை கர்த்தருக்காக இது அந்த மிருகங்கள் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த குட்டியானது அந்த நீர் யானை வாய்க்குள்ளே போய் என்ன செய்கிறது? அமர்ந்து கொண்டது. அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதும் நம்முடைய பாதுகாவலாக கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆச்சரியத்தோடு நின்று விடாதபடிக்கு சீஷர்களைப் போல கர்த்தரை சாட்சியாக பிரசங்கிப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அங்கே அவர்கள் சொல்கிறது போல தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அருளி செய்திருக்கிறார். கர்த்தருக்கும் அவர் நமக்கு அருளி செய்த பரிசுத்த ஆவிக்கும் சாட்சியாக வாழ்வோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது தேவ பாதுகாவல், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இருந்தவாறு கண்களை மூடி, கர்த்தர் இந்த நாளிலும் நாம் பேசின அந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள், நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அதைகளை சந்திக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்த பிள்ளைகளாக, ஆண்டவரே நாங்களும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, சீஷர்கள் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற போது ஆண்டவரே அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்தார்கள். அதற்கு
கீழ்ப்படிவது அவசியம் என்று உணர்ந்தார்கள். அது கீழ்ப்படுகிறது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்று உணர்ந்தார்கள். ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய அங்கே பிரதான ஆசாரியர், ஆலோசனை சங்கத்தாரும், இஸ்ரவேலின் மூப்பர்களும் கலக்கமடைகிறவர்களாகவும் இரத்த பழிகளை குறித்து பயப்படுகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ கிறிஸ்து கொலை செய்யப்படும் போது இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி அவர்களே பழியையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார். நாமும் ஒருவேளை வாய் தவறி சில காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய வார்த்தைகளிலே நாம் கவனமாயிருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக கடந்து வரும். அது நமக்கும் ஜீவனை தரும். அதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அது ஜீவனை தரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களையும் ரட்சித்து உமது தூய ஆவியினால் நிரப்பி அனுதினமும் வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் வரலாற்றிலே நீர் எவ்விதமாகவெல்லாம் செயலாற்றினீர் என்பதை அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியாகவும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் என்பதும் அவசரம் என்பதையும் உணர்ந்து செயல்பட்டது போல நாங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்ற நீர் கிருபை புரிந்துள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒரு தூய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே நீர் நடத்தியது எல்லா பழிகளுக்கும் பாவங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் தேசத்திலே ஆண்டவரே, இந்திய தேசத்திலும் உலக நாடுகளிலும் எதிர்நோக்கி இருக்கிற ஆண்டவரே இந்த கொடிய கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். விசேஷமாக என்னுடைய தேசத்திலே எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் அதிகமாய் பாதிக்கப்பட்ட இடங்களிலே நீ சுகம் கொடுத்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். சென்னை போன்ற பட்டணங்களில் அதிகரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவைகள் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடையும், அவர்களை பாதுகாக்கிற மக்கள் பாதுகாக்கப்படவும், மருத்துவத்துறையிலே, காவல்துறையிலே மற்றும் சுகாதாரத்துறையிலே அமைச்சர்களாக அதிகாரிகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாது. நாம் கர்த்தரிடம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவர்கள் விரோதமாக அடங்கா ஜாதி கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை வர விட்டீரே. தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய கொரோனா விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரின் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொள் வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து ஆண்டவரே, இந்த வைரஸை முழுவதுமாக அழித்து போட்டு வைரஸ் இல்லாத ஒரு தேசமாக எங்கள் தேசத்தில் உலக நாடுகளையும் மாற்ற நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர் என்று சொல். அதற்காக மனிதர்களாக உம்மால் படைக்கப்பட்டவர்களாக நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் அந்த சிகிச்சை பெறுகிறவர்கள் நீர் அற்புத சுகம் கொடுத்து நீர் எங்கள் தேசங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறோமாகி தேவனே, உம்மை சேவிப்பதே மெய்சுவாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் முதடியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாது.
எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராய் கர்த்தாவே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை முதலியாராய் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனை கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்து சத்துரு பயம் இல்லாமல் மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடு அமைதலோடு எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரம் நீங்கள் வெளிச்சந்தந்து எதிராத்திரிடும் சகல மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் முது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உடையவரே குமாரன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகா அதிசயங்களை செய்கிற சர்வல்முத்தி தேவனே, டீச்சர்மார் மேலும் குருமார் மேலும் உதவி குருமார் மேல் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரிக்கூடிய எல்லா சபைகள் மேலும் விசேஷமாய் பரிசுத்த யாக்கோபினாலே சபையார் மேல் ஆரோக்கியத்திற்கு நம்முடைய கிருபையுள்ள ஆவியன் அவர்கள் உத்தம பிரியமானவர்கள் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாய் பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தது. கர்த்தாவே, எங்களுக்கு ஆரோக்கியத்தின் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டாக இதை கட்டளையிட்டல்லோ. ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாலை ஆராதனையிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்கு அன்னைக்கு உம்முடைய சீஷர்கள் கீழ்ப்படிந்தது போல உம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் அதிகமாக வாசித்து தியானிக்கிற நாங்கள் அதை கீழ்ப்படிந்து நடக்கும். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் சொல்கிறது போல கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. நாட்களில் அதிகமாக ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு மேலும் அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். என்னுடைய இந்திய தேசத்தையும் மற்றும் உலகத்தின் எல்லா நாடுகளையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஏற்படும். நாடுகளின் தலைவர்கள், நாட்டிலே கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மக்கள் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து அவர்கள் புசிக்கிற ஆகாரம் மருந்துகளுக்கு மேலாக உடைய அற்புதம் செய்கிற கரம் அவர்களை தொட்டு குணப்படுத்துவதாக வெகு விரைவாக இந்த கொள்ளை நோயிலிருந்து நீர் முற்றிலுமாக அதை அழித்து எங்கள் தேசத்தை உலக நாடுகளை விட்டு அகற்றி நாங்கள் உமக்குள் சுபிட்சமாய் வாழ உதவி செய்வீரால். இதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலை அருளி செய்வீரால். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட நாட்கள் அநேகர் உணவு இல்லாமல் ஆண்டவரே பல சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதை அறிவிச்சோம். அவர்களுக்கு உணவளித்தலும் அவர்களை பாதுகாத்தலும் இந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் உம்முடைய பார்வையில் அருமையாக இருக்கிறார் சொல். அவர்களை நீர் போஷித்து பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சொல். இதற்காக ஊழியக்காரர்களாக விசுவாசத்தோடும் உபவாசத்தோடும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். உம்முடைய கிருபை அனைவரோடு இருக்கட்டும் சொல். இயேசு இரட்சகர் மூலமே தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்யாமல் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கலாம், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியம் ஆசீர்வாதம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தையென்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. God bless you.